டிடிவி அண்ணாமலை என்ன பேசியிருப்பாங்க? இதனால என்ன நடக்க போகுது சார்? அரசியல் அரங்கத்துக்குள்ள தங்கள் முக்கியத்துவத்தை உயர்த்துறதுங்கிறத 2 பேரும் பேசியிருப்பாங்க. ஆஹா. டிடிவி, அதிமுக என்டிஏ பலப்படுத்தலையா? 2 பேரும் யார் யார் என்ன பேசினா என்டிஏவிலே இல்லையா டிடிவி? இவர் என்டிஏ தலைவர்ல ஒருத்தர் தானே அண்ணாமலை? என்டிஏவோட 18% வாக்க நிரூபிச்சு காட்டின ஆ. ஒரு தமிழகத்துல சாதனை படைத்த ஒரு தலைவர் தான். அதான் எங்க அணிக்கு வாங்கன்னு தானே போய் கூப்பிட்டுருப்பாரு. அதான் நடந்திருக்கும். இல்ல வேற ஏதாவது? 2 பேர்த்தையும் கேட்டா தான் தெரியும். தெரியும். 2 பேர்த்துக்கும் தான் அப்ப தெரியும். அவங்க 2 பேரும் அவங்க ஃபியூச்சருக்காக ஏதோ பேசியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் தங்கள் ஸ்பீச்சருக்காக தான் பார்ப்பாங்க. நான் இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சொல்லுவேன். இந்த ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை இந்திரா காந்தி வைத்து ஒர்க் பண்ணால தான் அண்ணே ஆனாங்க, 43% ஓட்டுக்கு போனாங்க, அல்லது பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் தங்கள் அரசியலுக்கு தான் தெளிவா இருப்பாங்க. அப்ப அண்ணாமலை டிடிவி தினகரன் புது ரூட். இது தலைப்பு வச்சிடலாமா? வச்சிருங்க தாராளமா வச்சிருங்க. அண்ணா டிடிவி தினகரனுக்கு ரூட்டு, எடப்பாடி தோத்து போவாரு, அதுக்கு ஒரு ரியலைன் பண்ணி வரும். அது டிடிவி ரூட். அண்ணாமலை ரூட் அதிமுகவுக்குள்ள அப்போ உள்ள பூந்து பிடிச்சிடலாங்கிறது டிடிவி ரூட். அது அண்ணாமலை ரூட். ஏன்னா ஒரு காலகட்டத்துல பிஹெச் பாண்டியன் தவிர மற்றபடி எல்லா கோஷிகளுமே அந்த குடும்பத்தை ரூட்டை கதை தட்டி போனவங்க தான். அன்னைக்கு அதெல்லாம் பழைய கதை என்றாலும் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாம் இவங்களுக்கு எதிராக களத்துக்குள்ள நின்று அன்னைக்கு பேசுனதே பிஹெச் பாண்டியன் ஒருத்தர் மட்டும்தான். ஜெயலலிதா நீக்கிற போது கூட எப்பவும் வந்து சேர்ந்துருவாங்க, ஐயோ நம்மளை அப்புறம் காலி பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்டே நான் சொன்னேன். இது வேலை இது நீங்க ஜெயலலிதா சைடு தான் நிற்கணும்னு சொல்லும் போது, இல்லைன்னே சின்னம்மா வந்து நாளைக்கு பெரியம்மாவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாங்க, பெரியவங்க சண்டை, நாம இதுல நடுநிலைமையா இருக்குன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், யாரு பெரியவங்க, யாருக்கு ஈக்குவல்? சசிகலா இஸ் த மெர்சி ஆஃப் ஜெயலலிதா தான் நான் சொன்னேன். ஆனா சசிகலா இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் ஜெயலலிதான்னு ஹீஸ் ஆப்ரேட்டிங் த சீனுங்கிறது தான் அங்க உள்ள ஒரு கணக்கு. அதுல எத்தனை வருஷம் அவர் அதிமுகவை ஆட்டி படைச்சாங்க அவங்க. மீண்டும் 2026க்கு மேல நமக்கு அந்த பழைய இது வந்துடும், அதிமுக இது வந்துடும், எடப்பாடி தோத்தம் பிறகு தூக்கி போட்டுடலாங்கிறது டிடிவி தினகரனுக்கு கணக்கு. அவர் ஆஸ்பயர் பண்ணதுல தப்பு இல்லை.